எப்பயுமே உயர்ந்த சிந்தனையோட எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு அந்த ஒரு சிந்தனையோட இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. நாங்க விளக்கு வச்சிருந்தாங்கன்னா, எல்லா இடத்துலயும் வெளிச்சம் வரும் பாருங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய நீங்கள் கும்பராசி நேயர்களே உங்களுக்காக. சப்போஸ் அப்படி ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாரி இருந்தால், நான் எப்படி ஹேண்டில் கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி எந்த ஒரு சிச்சுவேஷன், பைசாவா இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? வாழ்க வளமுடன். சனி வக்ரம் இந்த பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ரமா? சனி பகவான் வக்ரமா இருக்காரா? அச்சச்சோ! அவ்வளோதான் டேமேஜ் அப்படின்னு நம்ம நினச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. சனி பகவான் அப்படின்னாலே, சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்றாரு. அஷ்டம சனி, பாத சனி, பொங்கு சனி, மங்கு சனி, ஏழரை சனி இந்த மாதிரி சனி பகவான் வராரு பாருங்க. இது எல்லாமே நல்ல காலம் தான் நமக்கு. நம்ம கர்மாவ கிளியர் பண்ணக்கூடிய நேரம். நம்ம வீடு சுத்தப்படுத்தினா நல்லா தானே இருக்கு. சுத்தப்படுத்தும்போது கஷ்டமா இருக்கும். ஒட்டடை அடிக்கணும், எஞ்சி முதுகு வலி இருக்கும், தூக்கம் இருக்காது, சரி இருக்காது, சாப்பாடு சரியா இருக்காது. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அதே மாரி அந்த காலகட்டத்தில நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா, அது முடிஞ்ச பிறகு நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும். வீடு சூப்பரா இருக்குப்பா. அந்த மாரி தாங்க. இது கஷ்டம் கிடையாது. கர்மாவ கிளியர் பண்ணக்கூடிய நேரம். அதுவும் முக்கியமா சனி வக்ரம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த நேரம் ஜோதிடத்தில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சனி பகவான் கிரகம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. திரும்பி வந்துட்டு அப்படியே போகக்கூடிய நேரம்னு சொல்றாங்க. சயின்ஸ்ல இத பார்க்கும்போது திரும்பி வரல. பூமி சுத்திக்கிட்டே இருக்காங்க. சனி பகவான் சனி கோள் இருக்கு பாருங்க. அதுவும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது அப்படியே ரிட்டர்ன் வரா மாதிரி இருக்கு. அதுவும் 138 நாளைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி அந்த மாரி இருக்குன்னு சயின்டிஃபிக்கா சொல்றது. இந்த காலகட்டம் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில ஒரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை குடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. சனி பகவான் எல்லாருக்குமே நல்லத குடுக்கக்கூடியவர். நல்லா கேட்டுக்கோங்க. சனி பகவானுக்கு மட்டும் தான் சனி ஈஸ்வரன் பட்டம். நல்லா ஈஸ்வரன் யாரு? சிவபெருமான சொல்லுவோம். சிவபெருமானுக்கு ஈஸ்வரன் பட்டம். சரிங்களா? அது வந்து ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேஞ்ச், ஒரு லெவல்னு வச்சுக்கோங்களேன் அது. மத்த எந்த கிரகக்குமே இந்த பட்டம் கிடையாது. இந்த சனி பகவான். அப்ப சனி பகவான்கிறவரு எவ்வளோ நல்லவர். இப்ப சிவன் தொழில் சொல்லுவாங்க 3 தொழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? படைத்தல், காத்தல், அழித்தல். அதுல அழித்தல் அதாவது நீக்குதல். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாத்தக்கூடியவர் தான் அங்க ஈஸ்வரன். யாரு? சிவபெருமான். அதே மாரி சனீஸ்வரனும், சனி பகவானும் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவை எடுத்துட்டு நல்லது குடுக்கக்கூடியவர். கெட்ட கர்மாவா இருந்தா கெட்டத எடுத்துட்டு, அந்த நேரங்கள்ல சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நமக்கு நல்லத குடுக்கக்கூடியவர். நல்ல கர்ம நம்ம நெறைய செஞ்சிருக்கும்போது, நல்லத அள்ளி அள்ளி குடுக்கக்கூடியவர். இப்ப நார்மலா எப்படி இருக்கும்னு கேட்டா, கிள்ளி குடுக்குறோம். சனி பகவான் அள்ளி குடுப்பார் நமக்கு. ஆஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்குறோமா? சரி. அடுத்தது ரேக்கி ஹீலர் நம்ம. ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரேக்கினா எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள எப்படி நம்ம சமாளிக்கிறது? நம்மகிட்ட ஒரு எனர்ஜி ஆறான் இருக்கு பாருங்க. இதுல வரக்கூடிய விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் சரக்கலை சொல்லிக் குடுத்துருக்கோம். சரம் அப்படின்னா மூச்சு காத்தோட சுழற்சியை பேஸ் பண்ணி அதையும் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இத தவிர பஞ்சபட்சி சாஸ்திரம். சாஸ்திரங்களே மிக மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். அடுத்தது சரசாஸ்திரம். அதுக்கப்புறம் ஜோதிட சாஸ்திரம் சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பல கலைகள் நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கற்றுக்கிட்டு அதெல்லாம் இறைவனோட அருளால் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இதை தவிர இதெல்லாமே வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அடுத்தது இந்த பக்கம் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஃப்ளவர் மெடிசன் சொல்லக்கூடிய மனதுக்கு மருந்து அது ஒன்று இருக்குது. என்எல்பினா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. மனதை வைத்து மனசு சைக்காலஜி. ஸோ நம்ம இங்கே நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ப்ராப்ளத்துக்கு எது சரியான சொல்யூஷனோ அதை எடுத்து கொடுத்து உங்களுக்கு சரி பண்ண முடியும். இதற்கான பயிற்சி வகுப்புல நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த பயிற்சி வகுப்பு தேவைப்படுதோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களே உங்களுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பார்க்க போகிற ராசி எப்பயுமே உயர்ந்த சிந்தனையோட எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அந்த ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. ஆல்வேஸ் யூஆர் திங்கிங் எஸ் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் எல்லாருக்குமே நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. குன்றின் மேல் இட்ட விளக்குனா அங்கே விளக்கு வச்சுருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வரும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் கும்பராசி நேயர்களே சனி பகவான் அதிபதி கும்பத்துக்கு. இப்போ சனி பகவானும் சனி வக்கரமும் மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க உங்கள் ராசிக்கு. இப்போ வந்து கட்டத்தில் உங்களோட ராசி கட்டத்தில் சனி பகவான் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் கும்பராசிக்கு சனி பகவான் ஓகேங்களா? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சனி பகவான். இப்போ சனி வந்து வக்ரமாக இருக்காங்க. வக்ரம்னா திரும்பி வரா மாதிரி, அதாவது பழைய விஷயங்களை திரும்பி கிளறி கொண்டு வந்து தர மாதிரி. இப்போ பழைய ரிலேஷன்ஷிப், பழைய உறவுகள் யாராவது உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கலாம். டிசம்பர் 11 வரையிலும். சரி, அந்த உறவுகள் வராங்கல்ல, இவங்க நல்லதுக்கு வராங்களா இல்லை பழைய குப்பையை கிளறி எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறாங்களா நமக்கு தெரியாது. அதனால் இந்த விஷயத்தை இப்போ ரொம்ப பொறுமையாக இருங்க. நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வாய் விடாதீங்க. எந்த விஷயம் வந்து பொறுமையாக வேடிக்கை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேர் முழுசாக கவனிங்க.
ஓகே. இவங்க என்ன பேச வராங்க? அவங்க பேசிட்டு இருக்கும்போதே மேபி நமக்கு ஒரு அர்த்தம் புரியும். சரிங்களா? அந்த அர்த்தத்த உடனே எடுத்துக்காதீங்க. சரி ஓகே. முழுசா கவனிங்க. பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து, நிதானமா இருந்து அவங்க என்ன சொல்றாங்க முழுசா கவனிச்ச பிறகு அதுக்கப்புறம் அடுத்த பதில் சொல்லுங்க. ஏன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பழைய விஷயங்கள எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்த கிரியேட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். சரி சப்போஸ் அப்படி ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாரி இருந்தால் நான் எப்படி ஹேண்டில் பண்றது? அமைதியா இருந்துருங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் சரியா வரமாட்டேங்குது. அதனால நான் வந்து உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அவங்க திரும்ப கேட்பாங்க. என்னது இது கூட ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நீ அப்படி திரும்ப செஞ்ச, நீ அப்படி திரும்ப செஞ்ச அது ஏதேதோ சொல்லுவாங்க. எனக்கு இப்ப ஒரு மாரி இருக்கு. மைண்ட் வந்து எனக்கு அப்செட்டா இருக்கு. எனக்கு சரியா ஞாபகம் வரல. நான் பொறுமையா அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு, அதாவது திருக்குறள் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? "பொய்மையும் வாய்மை இடத்து பொறை தீர்க்க நன்மை பயக்கும் எனின்." இந்த நேரத்துல, இந்த இடத்துல நீங்க பொய் சொன்னாலும் பரவால்ல. அது உங்களுக்கும், மத்தவங்களுக்கும் நல்லத பயக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும் தான். சரிங்களா? உங்களுக்கு மட்டும் நல்லது, மத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும்னா அது பொய். அந்த பொய் அது பொய் தான். உண்மை கிடையாது. உங்களுக்கும் நல்லது செய்யணும், மத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும். அந்த நேரத்துல ஒரு பொய் கூட உண்மைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த குறளை இந்த இடத்துல பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி எந்த ஒரு சிச்சுவேஷன் பைசாவா இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? தினமுமே காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, அகல் விளக்குல எள்ளு போட்டு, நல்லெண்ணெய் ஊத்தி, திரி போட்டு தீபம் ஏத்துங்க. தீபம் எது? தினமுமே தீபம் ஏத்துங்க. தீபம் ஏத்தி மனசார சனி பகவான் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அகல் விளக்கு புதுசு புதுசா மாத்திக்கோங்க. இந்த வாரம் சனிக்கிழமை வைக்கிறீங்களா? அகல் விளக்கு வைக்கிறீங்களா? சரி. அடுத்த வாரம் சனிக்கிழமை புது அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அகல் விளக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா கிளீனா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தனியா வாங்கி வச்சுக்கோங்க. வீட்ல சமையலுக்கு யூஸ் பண்ற நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. தனியா ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. திரி தனியா ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கோங்க. தீப்பெட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பல நேரங்கள்ல இந்த மாரி பரிகாரங்கள் செய்யும்போது என்ன தெரியுமா நடக்கும்? தீப்பெட்டிய தேடுவோம். எங்கடா இங்க தானடா வச்சேன். யார்றா எடுத்து வச்சதுன்னு தேடிட்டு இருப்போம் தீப்பெட்டிய. நல்லெண்ணெய் வந்து நம்ம சப்போஸ் வீட்டுக்குள்ள இருக்க சமையல்ல வச்சுருக்க நல்லெண்ணெய் எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், போய் எடுக்க போவோம் நல்லெண்ணெய் காலியா இருக்கும். காலைல 4:30 மணி 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எங்கருந்து நல்லெண்ணெய் போய் வாங்குறது? அதனால நீங்க வாங்கி வைக்க வீட்ல சொல்லிடுங்க. இந்த மாரி நான் சாமி கிட்ட வச்சிருக்க நல்லெண்ணெய், தீப்பெட்டி, திரி, அகல் விளக்கு யாரும் எடுக்காதீங்க. இது பரிகாரத்துக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லிடுங்க. சப்போஸ் உங்க வீட்ல யாராவது வேற யாராவது கும்பராசி இருந்தாலும் அவங்களையும் தனியா விளக்கேத்த சொல்லுங்க. இப்ப 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 தனியான அகல் விளக்குல விளக்கு ஏத்தணும். 2 விளக்கு ஏத்தலாமா? சாமி கிட்ட ஏத்தலாம். இது பரிகாரம். அதனால நீங்க தாராளமா விளக்கு ஏத்தலாம். இது பொது பரிகாரம்ங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் அப்புட்ன்னா, நீங்க வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான சில பரிகாரம், தனிப்பட்ட பரிகாரமும் இருக்கு. அது செய்யும்போது உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த பொது பரிகாரம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்கனவே இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள அந்த ஒரு திறமை கிடைக்க ஓகேப்பா நமக்கு இந்த சால்வ் ஆகுது. இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. எப்படி இத ஃபேஸ் பண்ணணும் அந்த மாரி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஃபேஸ் பண்ணி சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. ஒரு சிலர் கால் பண்ணி கூட சொன்னாங்க. 50 to 75% கரெக்ட்டா இருக்கு சார். ஆனா எனக்கு வந்து இண்டிவிஜுவலா இருந்தா பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். இண்டிவிஜுவலுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசி கட்டத்தில இருக்கக்கூடிய லக்னம் எங்க இருக்காங்க? சனி பகவான் இப்ப எந்த திசையில அதாவது எந்த கட்டத்தில இருக்காங்க? லக்னத்தில எத்தனாவது வீட்ல இருக்காங்க? அங்க அதிபதி யாரு? இதெல்லாம் பேஸ் பண்ணி பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இண்டிவிஜுவலா உங்களுக்கு பார்க்கணும்னா தாராளமா பார்க்கலாம். வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பலன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பலன்ல நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்னு நெறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள். இத தவிர எனக்கு அதாவது குருமார்கள் எனக்கு உணர்த்துவாங்க பாருங்க உங்க ஜாதகம் கட்டத்த வச்சு. இதற்கான என்னென்ன இப்ப அடுத்த லைஃப் எப்படி இருக்கும்? இப்படி ஏற்கனவே லைஃப் எப்படி இருந்துச்சு? அந்த பலன்கள். இத தவிர முக்கியமா உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்லக்கூடிய பரிகாரங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பரிகாரங்கள் நீங்க செய்யும்போது செய்ய உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். எனக்கு ஜாதகம்லாம் இல்லங்க. பேர் ராசி வச்சு சொல்ல முடியுமா? ராசி கூட தெரியலங்க. எந்த வருஷம் பொறந்ததுன்னு கூட தெரியலங்க. எனக்கு வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டா, நிச்சயமாக சொல்லலாம். யாருக்கு ஜாதகமே இல்லையோ, இந்த பிறவில ஏன் ஜாதகம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியலன்றது ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா நம்ம நிலை எப்படி இருக்கு? சில எல்லாருமே மோஸ்ட்லி கஷ்டத்துல இருக்கு. இது எப்படி வெளியில வர்றது எப்படின்னு தெரியணும்ல. அதுக்கு சொல்லாம தாராளமா சொல்ல முடியும். சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம். பிரசன்னம் பார்த்து அதாவது பிரசன்ன ஜாதகம், ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்ன ஜாதகம் அப்ப நீங்க கால் பண்ணும்போது அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு கால் பண்ணும்போது என்ன நேரம் அமைப்பு இருக்கோ, அத பார்த்து உங்களுக்கு சொல்லலாம். பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு அருமையான சாஸ்திரம் இருக்குங்க. அந்த சாஸ்திரத்துல பிரசனம் இருக்கு. அத பார்த்து சொல்லலாம். சரசாஸ்திரம் வழியாக பிரசனம் பார்த்து சொல்லலாம்.
டேரட் கார்டு ரீட் பண்ணி சொல்லலாம். இவ்வளோ முறைகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த முறைகள உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குதோ, அந்த பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு பலன்கள் சொல்லும்போது, அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது, நிச்சயமாக நீங்க அந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதனால தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணும்னா, நீங்க தொடர்பு கொண்டு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிய குடுக்குறாங்க. பயன்படுத்திக் கொள்ளும். வாழ்க்கையில முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.